இந்த கிராஃபிக் டிசைன் ஃபீல்ட்லாம் போயிடுமாமே, ஏஐலாம் வந்ததுனால கிராஃபிக் டிசைனருக்கு வேலையே இல்லையாமே, த ரைஸ் ஆஃப் ஏஐ, த ஃபால் ஆஃப் கிராஃபிக் டிசைன், அவ்வளோதான். அந்த கிராஃபிக் டிசைன் ஃபீல்ட் முடிஞ்சே போச்சு. இனிமேல் அது உள்ளே வரும்னு நினச்சாலும் அவங்க உள்ளே வந்தால் சர்வை பண்ண முடியாது. அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இன்டர்நெட்லேயே நீங்களே பார்க்கலாம். அதெல்லாம் உண்மையாக இல்லையா? கிராஃபிக் டிசைன் ஃபீல்டுக்குள்ளே வரது ஒர்த்தா இல்லையா? அதுக்குள்ளே வந்தால் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், என்ன வரலாம் போகும், ஏஐ வந்ததுனால கிராஃபிக் டிசைன் ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ண போதா இல்லையா, எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரே வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இன்டர்நேஷ்னல் டிசைன் சிம்போசியமில் 2 டீமாக பிரித்து, ஒரு குரூப்பில் 10 பேர், இன்னொரு குரூப்பில் 10 பேர், அந்த மாதிரி பிரித்து அதில் ஒரு குரூப்பில் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வேணும்னு சொல்கிறாங்க. அதே இன்னொரு குரூப்பில் அதே மாதிரி போஸ்டர்லாம் வேணும்னு சொல்லிட்டு பட் நீங்கள் மேனுவலாக பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு 2 பேர்த்துக்கும் ஒரு டைம் கொடுக்குறாங்க. இந்த டைமில் எனக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கொடுத்துருக்க டைமோட கம்மியாக ஏஐ யூஸ் பண்ணி பண்ண ஒரு டீம் ப்ராப்பராக கொடுத்துருச்சு. ஆனால் அவங்க கொடுத்துருக்க டைமில் எக்ஸாக்ட் டைமில் மேனுவலாக பண்ணுறவங்க முடிச்சிட்டாங்க. இந்த ஏஐ யூஸ் பண்ணி பண்ண ஒரு டீமோட டிசைன் தான் ப்ராப்பராக அட்ராக்டிவாக இருக்குது. எல்லா கலரும் மேட்ச் ஆகிருக்கு, ஃபாண்ட்டெல்லாம் கரெக்டாக மெர்ஜ் ஆகிருக்கு. அதுவே நார்மலாக பண்ணவங்க பார்த்தா இந்த ஃபாண்ட்டெல்லாம் மேக்ஸிமம் இமேஜ் கூட மெர்ஜ் ஆகாமல், ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாக இல்லாமல், கலர்ஸ்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகாமல் அப்படி தான் அது இருக்குது. பட் அவங்க நல்லா பண்ணதுன்னு இல்லை, அவங்க கொடுத்துருக்க டைமில் மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது. பட் இவங்க ஜஸ்ட் அது ப்ராம்ப்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் ஏஐலாம் யூஸ் பண்ணி எடுத்தாச்சு, அதெல்லாம் எடுத்து ப்ராப்பராக போட்டு இதை பண்ணி முடிச்சதுனால இவங்க சீக்கிரமாகவும் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் அதோட அவுட்புட்டும் பக்காவாக ப்ராப்பராக இருக்குது. இதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஓகேப்பா, இப்போ ஏஐ கிராஃபிக் டிசைனை ஃபுல்லாக அழிச்சிட்டு போல தானே தோணுது. வெல், இதுக்கான ஆன்சர் வீடியோ கடைசியில் உங்களுக்கு தெரியும். இப்போது we are going to see history of graphic design. இந்த கிராஃபிக் டிசைனுங்கிறது எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு? ஸ்டார்டிங்கில் அந்த கேபிள் பெயிண்ட் பண்ணுறது, இல்லை வால் பெயிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் தான் ப்ராப்பராக போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக கொஞ்சமாக டெவலப் ஆகி அப்படியே 1922 ஒரு எஸ்ஏ டிசைனை பேஸ் பண்ணி எழுதுறாங்க. அது நியூ கைண்ட் ஆஃப் பிரிண்டிங் கால்ஸ் ஃபார் நியூ டிசைன். இதை ஒரு டைப்போகிராஃபர் எடுத்துறாரு. தென் அப்படியே கொஞ்சம் இயரில், அதாவது 1927 ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த புக்கோட நேம் ரஃபீஸ் கிராஃபிக் டிசைன். அதுதான் கிராஃபிக் டிசைன் அப்படின்னு ஒரு கவரில் இருந்த ஃபர்ஸ்ட் புக். இதுக்கு முன்னாடியுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருந்தாங்க. பட் அப்போ தான் கிராஃபிக் டிசைன் ஒரு பேர் அதுக்கு வருது. தென் அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா கொண்டு போகிறாங்க, ஃபர்தராக டெவலப் ஆகுது. அந்த கிராஃபிக் டிசைன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு வருது, ஒரு லோகோ மேக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வருது. தென் ஒரு கம்பெனிக்கு மார்க்கெட்டிங்காக இருக்க வால்லாம் வாலில் ரைட்டிங்ஸ் பண்ணுறது, இந்த கம்பெனி இருக்குது, இதில் இது ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு ரைட்டிங்ஸ் பண்ணுறது, லோகோஸு, பிரிண்ட் ஆட்ஸ், இந்த மாதிரிலாம் ப்ராப்பராக 1990 தான் அடோப் கம்பெனிலேருந்து ஃபோட்டோஷாப்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது கேம் சேஞ்ச் கம்ப்ளீட்லி. ஒரு கிராஃபிக் டிசைனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா டூலுமே அந்த ஃபோட்டோஷாப்லேயே இருக்குது. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் இருந்தது கம்மி தான், பட் இப்போ அதிகமாக இருக்குது. பட் அப்போவுமே ப்ராப்பராக என்னெல்லாம் பண்ணணும், கலர்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், எப்படி இமேஜ் கட் பண்ணுறது, அதுக்கு எந்த மாதிரிலாம் கலர் ஆட் பண்ணலாம், எப்படி டெக்ஸ்சர் கொடுக்கலாம், அது இதுன்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் எல்லாமே மேக்ஸிமம் அதில் இருந்துச்சு. அது இருந்து அப்படியே கொஞ்சமாக வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 இப்போ வரைக்கும் அது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ இருக்க கிராஃபிக் டிசைனர்ஸ்லாம் இந்த ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், டிசைன்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கேயோ ஸ்டார்ட் ஆகி எப்படியோ நின்றுருக்கு. தென் கிராஃபிக் டிசைனர்ஸ் பிஃபோர் ஏஐ. இந்த ஏஐ வரக்கு முன்னாடி கிராஃபிக் டிசைனர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இருக்க எல்லாமே மேனுவலாக அவங்க தான் பண்ணணும். லெட்ஸே ஒரு கம்பெனி ஹோல் ப்ராஜெக்டை ஒரு கிராஃபிக் டிசைன் கொடுக்குறாங்க. அப்போ ஏஐலாம் இல்லை, ஒரு கிராஃபிக் டிசைன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் கம்பெனி மொத்தமாக டிசைன் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அது லோகோவாக இருக்கலாம், லோகோ மேக் பண்ணி பார்த்தா அந்த லோகோவில் ஸ்கெட்சிங் எப்படி பண்ணுறது, அந்த ஸ்கெட்சிங்கில் மல்டிபிள் ஸ்கெட்சிங்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் ஸ்கெட்சிங் இது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த கன்ஃபார்ம் ஆனது ப்ராப்பராக எடுத்து லே அவுட் வச்சு அந்த லே அவுட்டில் ப்ராப்பரான கலரில் ஆட் பண்ணி இந்த லோகோ பக்காவாக பண்ணுறது. இல்லை போஸ்டர் ஒர்க் அப்படின்னா அந்த போஸ்டர் ஒர்க் ஏற்ற மாதிரி என்ன கலர் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரிலாம் ஃபாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லே அவுட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த போஸ்டர்ஸ்லாம் போடுறது, அந்த போஸ்டர் எதுக்கு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி போடுறது, ப்ளஸ் அட்டென்ஷன் கிராஃபிங் அங்கே யூஸ் பண்ணுறது, அது ப்ராப்பராக பீப்புளுக்கு கிராப் பண்ணுற மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் பேனர்ஸு, அவங்க டிஷர்ட்டு, ஐடி கார்டு, அது இதுன்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் எல்லாமே மேனுவலாக பண்ணுறாங்க. இதுக்கு டைம் ஏகப்பட்டதாச்சு. அது எவ்வளோ டைம் அப்படின்னா 2 to 3 months வரைக்கும் மினிமம் எடுத்துருக்குங்க. அதை தாண்டி 1 வருஷம் 2 வருஷம்லாம் போயிருக்கு. பட் மினிமம் 2 to 3 months வரைக்கும் போயிருக்கு. தென் த ரைஸ் ஆஃப் ஏஐ இன் கிராஃபிக் டிசைன். இந்த ஏஐன்னு வந்ததுக்கப்புறம் மற்ற ஃபீல்டில் இருக்க மாதிரி இந்த கிராஃபிக் டிசைன் ஃபீல்ட்லையும் ஏகப்பட்ட சேஞ்சஸ். ஒன்றும் இல்லை, இந்த ஃபோட்டோஷாப்பே ஏகப்பட்ட ஏஐ ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. நீங்கள் இமேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக கட் பண்ணி, முன்னாடிலாம் ப்ராப்பராக உட்காந்து ஒவ்வொரு இதுவுமே ப்ராப்பராக கட் பண்ணி எல்லாம் கரெக்டாக வச்சு கர்வ் எல்லாம் பார்த்து எல்லாம் கட் பண்ணோம் இல்லையா? பட் இப்போ இமேஜ் வச்சு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டக்குனு ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதே போல் கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு இமேஜ் இன்னொரு இமேஜ் மெர்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சேடாக இருக்கிற ஃபேஸ் ஸ்மைல் பண்ண வைக்கிறதா இருக்கும், அதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஃபியூச்சரை ஃபோட்டோஷாப்லேயே கொடுக்குறாங்க. அதை தாண்டி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் மிட்ஜர்னி, ஐடியோகிராம்,
கோபைலட் இவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ராம்ப்ட்டை வச்சு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படி வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணேன்னு வச்சுப்போம். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு மெனு கார்டு தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். அதுக்கு ஜஸ்ட் நான் வந்து ஐடியோகிராம் போகிறேன். ஐடியோகிராம் போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு போஸ்டர் வேணும், இந்த போஸ்டரில் வந்து இது மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரி பிரியாணி வந்து இவ்வளோ ரேட் போட்டுக்கணும் இருக்கணும், ப்ளஸ் என்னோட ஷாப் நேம் வந்து இதுதான், ஸோ இந்த டைமிங் இதெல்லாம் போட்டு லொக்கேஷன் இதெல்லாம் போட்டுட்டு எனக்கு வந்து ப்ராப்பராக அட்ராக்டிவாக ஒரு மெனு கார்டு வேணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி எக்ஸாக்டாக கொடுத்துரும். இல்லை அதை கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா அதையும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணால் என்னெல்லாம் தேவைப்படுதோ இதெல்லாம் மாற்றணுமோ எல்லாம் மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி கரெக்டாக வேணுமோ அதே பேசிக் டே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஏஐ கிராஃபிக் டிசைன் ஃபீல்டை மாற்றி வச்சு. நெக்ஸ்ட் வில் ஏஐ ரீப்ளேஸ் கிராஃபிக் டிசைனர்ஸ். இந்த கிராஃபிக் டிசைனர்ஸ் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்சல்யூட்லி எஸ். இது எப்போ அப்படின்னா நீங்கள் வந்து அது ஏஐ கூட அடாப்ட் ஆகலை அப்படின்னா. அடாப்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணாது. பட் அடாப்ட் ஆகலை அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிடும். என்னதான் வந்து ஏஐ ப்ராப்பராக கொடுக்குது இதெல்லாம் கொடுக்குது அப்படின்னாலும் அதுக்கு ப்ரொஃபஷனலாக அட்ராக்டிவாக வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹியூமனோட இன்புட் எனக்கு வேணும். அப்படி இந்த ஹியூமனோட இன்புட் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஹியூமனோட எமோஷனை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ அப்படி அந்த ஹியூமனோட எமோஷனை கேப்சர் பண்ணால் மட்டும்தான் என்ன மோட்டிவ் அந்த போஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அது எக்ஸாக்டாக அங்கே நடக்கும். ஸோ ஃபார் தட் கண்டிப்பாக அங்கே ஹியூமன் தேவைப்படுவாங்க வித் ஏஐ நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நானே இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு தமிழ் மேக் பண்ணலாம் அப்படின்னு ஐடியோகிராம் போயிட்டு என்னோட வீடியோ டைட்டில்லாம் கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த லெஃப்ட் சைடில் இதெல்லாம் இருக்கணும், ரைட் சைடில் இதெல்லாம் இருக்கணும், இந்த டெக்ஸ்ட் இப்படி யூஸ் பண்ணணும், இதை வந்து ஹை சிடிஆராக பீப்புளுக்கு வந்து அட்ராக்டிவாக கொடுக்குற மாதிரி இப்போ பண்ணிக்கூடாதுன்னு சொல்லி கேட்டேன். அதை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அது ஒரு அவுட்புட் எனக்கு கொடுத்துச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த சேம் தம்ப்நெயிலுக்கு வந்து என் தம்ப்நெயில் டிசைனர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வேணும்னு சொல்லி கேட்டேன். அவரும் வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக போட்டு அவர் வந்து மேனுவலாக ஒன்று பண்ணி என்கிட்ட சென்ட் பண்ணுறாரு. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வச்சு பார்த்தா எனக்கு வந்து இந்த மேனுவலாக பண்ண டிசைன் தான் பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மேனுவல் டிசைனில் தான் வந்து ஹியூமன் கூட எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆகி அது வந்து அவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து ஈஸியாக வீடியோ பார்க்க வைக்கும். பட் அதுவே இந்த ஏஐ கிரியேட் பண்ணதில் அது வந்து கம்ப்ளீட்லி மிஸ் ஆகுது. ஜஸ்ட் ஒரு இமேஜாக கொடுத்துருக்கு, ஒரு போஸ்ட்டாக கொடுத்துருக்கு இல்லைன்னு சொல்லல. பட் அது வந்து எக்ஸாக்டாக அந்த ஹியூமன் கூட கனெக்ட் ஆகலை. ஸோ ஐ லைக் த ஒன் விச் மை டிசைனர் மேட். புரியுதா? இப்போ அந்த தம்ப்நெயில் டிசைனருமே மேக்ஸிமம் இந்த ஏஐ இமேஜ்லாம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணி தான் ஆகணும். மேனுவலாக கிரியேட் பண்ணும்போது ஏஐ இமேஜ்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அட்ராக்டிவாகவும் இருக்கும், அதே சமயம் ஹியூமன் கூட கனெக்டும் ஆகும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஏஐ கூட அடாப்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட ஃபியூச்சர் நினச்சி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் கிராஃபிக் டிசைன் ஃபீல்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, உள்ளே போகணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் தாராளமாக போகலாம். பட் நீங்கள் உள்ளே போகும்போது ஜஸ்ட் பேசிக்கான டிசைன் கற்றுக்காமல் எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்கங்க. இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப்லாம் டாப் டு பாட்டம் எல்லாமே கற்றுக்கோங்க. அது கூடவே வந்து எக்ஸ்ட்ரா அதர் டிசைனிங் ஃபீல்டில் இருக்க மாதிரி சாஃப்ட்வேர்ஸும் கற்றுக்கோங்க. லைக் இந்த ஃபிக்மா, ஸ்கெட்ச் அது மாதிரி கற்றுக்கோங்க. அது ஏன் அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் வந்து கிராஃபிக் டிசைன் ஃபீல்டில் டவுன் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணாலும் இங்கே வந்து சர்வை பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜ் இருக்குது இல்லையா? அதை வச்சு நீங்கள் சர்வை பண்ணிக்கலாம். ஆல்சோ ஃப்ரீலான்சிங் பண்ணவும் கற்றுக்கோங்க. லைக் இந்த மாதிரி தம்ப்நெயில் பண்ணுறது, பேனர் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதை கற்றுக்கிட்டு அதுக்கும் யூடியூப்பில் ஒர்க் பண்ணுங்க. இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஐலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு என்ன தான் வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணாலும் அந்த ஹியூமனோட டச் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஹியூமனை வந்து ஈஸியாக அட்டென்ஷன் கிராப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ணுறதை கற்றுக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறதை கற்றுக்கோங்க. ஆல்சோ மற்ற டூல்ஸ், மற்ற டிசைனிங் ஃபீல்டில் இருக்க டூல்ஸோ கற்றுக்கோங்க. ஸோ இது எல்லாமே கற்றுக்கிட்டிங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் பயம் இல்லாமல் இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டில் யூ ஹேவ் டு பி அ கிங். அப்படி அந்த ஸ்கில் மேலே கான்ஃபிடென்ட் இருந்தாவே இந்த ஏஐ லே ஆஃப் பற்றிலாம் பயப்படவே தேவையில்லை. ஆல்சோ மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் ஆன்லைன் வரதுனால எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து கிராஃபிக் டிசைனர் தேவைப்படுவாங்க. டோன்ட் வரி, உங்கள் ஸ்கில்லை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த கிராஃபிக் டிசைனோட ஃபியூச்சர் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிராஃபிக் டிசைன் ஃபீல்டில் இருந்து இந்த மாதிரி வந்து ஏஐ வந்துடுச்சுடா, ஜாப் போயிருமோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு இங்கே பாருதா, பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் ஸ்கில்லை மட்டும் ப்ராப்பராக பார்த்துக்கோன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து வேறு ஃபீல்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா அது என்ன ஃபீல்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதையும் செப்பரேட்டாக போட்டுருவோம். அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் வாட் ஐ சைட்ஸ் யூ. பாய்.